ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஸ்வீட்னோன்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது வந்து பட்டன் கேசரி தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த மாதிரி டைப்பில் வந்து கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும், உங்கள் கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ரவை 1 கப்பு, அதே அளவு கப்பில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் கூம்பின மாதிரி எடுத்துக்கங்க. ஃபுல் கப்புக்கு இது வந்து ஒரு 10-20 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, வாட்டர்மெலன் சீட்ஸு, இந்த கப்பில் வந்து 1/4 கப்பு வந்து சன்ட்ராப் ஆயில், 1/2 கப்பு நெய், கேசரி பவுட்ரு கலருக்காக, தண்ணி வந்து 2.25 கப்பு. எதில் ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதில் 2.25 கப்பு. உப்பு வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு போட்டுங்க. எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அது ஒரு பிஞ்சு. நார்மலாக ரவை கேசரி பண்ணுறதுக்கு எல்லாருமே ரவையை வந்து நெய் இல்லை சன்ட்ராப் ஆயிலில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துப்பாங்க. இந்த மாடல் கேசரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வெறும் வானலில் ரவையை வறுத்து எடுத்துக்கணும். அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிடணும். உங்களுக்கு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா வறுத்த ரவைன்னு தான் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். இப்போ ரவையை வந்து வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரவையை வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு மீண்டும் வறுத்துக்கணும். அதனால் ரவை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப கருகாமல் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கேசரி வந்து நல்ல மணல் மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் 5 நிமிஷம் வறுத்துக்கணும் நெய்யில். கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியும் வாட்டர்மெலன் சீட்ஸும் வறுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக வந்து முந்திரி தான் சேர்ப்போம் கேசரிக்கு. இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதில் உள்ள சத்துக்களும் கிடைக்கும். இல்லை அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வாட்டர்மெலன் சீட்ஸ்லேயும். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. இதை எடுத்தோடனே வாட்டர்மெலன் சீட்ஸ் வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் வந்து எடுத்துருங்க. ஆறும்போது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். வாட்டர்மெலன் சீட்ஸு வறுத்துக்கலாம். டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும், குயிக்காக எடுத்துடணும். இப்போ இதே வானலியில் தண்ணியை சேர்த்துலாம். 2.25 கப்பு தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி கொதி வரும்போது இந்த சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யில் பாதியும் சேர்த்துடணும். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துடலாம். அது கூடவே நெய், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரவையை போட்டு செய்யும்போது நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருங்க. அது கூடவே இந்த கேசரி பவுட்ரு, இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், இருந்தாலும் கேசரினாலும் நமக்கு அந்த கலரை பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பசங்களுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்க்குறேன். இப்போ நல்லா கொதி வரும்போது ரவையை மெதுவாக கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம். நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. வறுத்த ரவையை வந்து போட்டு கிண்டிட்டுருக்கலாம். இது நல்லா வறுபட்டதுனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டியதில்லை. ஃபுல்லாக சேர்த்துடலாம். அப்படி நல்லா ரவை வெந்த பிறகு தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டே சுகரை போட்டிங்கன்னா ரவை வேகாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுடலாம். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக 1 கப் அப்படின்னா 1.25 கப்பு சுகர் வந்து நிறைய பேருக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக எடுத்துருக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அந்த மிச்சம் உள்ள நெய்யை வந்து சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவை கூட ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த டைமில் பாக்கி உள்ள நெய்யை ஊற்றிடலாம். நம்ம இப்போ கேசரி பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒட்டவே ஒட்டாது, அப்படியே விழுந்துடும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா தோலோடு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடியை சேர்த்தோன்னே நட்ஸு போட்டுற வேண்டியதான்.
இந்த மாதிரி ஆற வச்சா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. கேசரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ அப்படியே வறுத்து போட்டிங்கன்னாக்கா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, சவுச்சவுன்னு இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ நான் சேர்க்க போகிறேன் இதை. இந்த பாருங்கள், நம்ம போட்ட நெய் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இங்கே பாருங்கள், வானலில் செஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காது, அப்படியே வெறும் வானல் மாதிரி இருக்கும். நீட்டாக ஒட்டாமல் வந்துடும் அழகாக. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.